வணக்கம். இன்னைக்கு 2 digits நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு உள்ள ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்க, முதல்ல ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். 12 9ஆல் டிவைட் பண்ணணும். இந்த நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரில் 12 இருக்கிற இடத்துல 1 பாயிண்ட்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி 3 3 3 3 போட்டுருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, 2.5 plus 2 7. அப்ப 7 7 7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 53 divided by 9. அப்ப 5.5 plus 3 8 8 8 8 8 8 எப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிஷன் 9க்கு கீழே இருந்ததுனால நம்ம டைரக்டா போட்டுட்டோம். இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது ஒரு ஸ்டெப் கூட எப்படின்னு பாருங்க. 2.9 plus 2 11 வருது. இப்ப 11 9 விட கூட இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், இந்த 2ஓட ஒன்னு ஆட் பண்ணிக்கிறோம். 3 பாயிண்ட், இந்த 1 plus 1 2 இருக்கு பாருங்க, அதை போட்டுட்டே போயிடும். ஆன்சர் இஸ் 3.222 அப்படின்னு வரும். அடுத்தது இந்த சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. 6.7 plus 6 13. ஆனா 13 9 விட கூட இருக்கு. அதாவது 6.13 நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல 13ங்கிறது 9 விட கூட இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், இதை கேன்சல் பண்ணிட்டு 7.1 plus 3 4 4 4 4 அப்படின்னு போட்டு போயிடலாம். இப்ப அதே மாதிரி இந்த சம்மை ஈஸியா நம்ம போடுறோம். எப்படி போடுறோம் பாருங்க. 7.7 plus 5 1 2. ஆனா இந்த 12ங்கிற நம்பர் 9 விட அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், இதை 8.1 plus 2 எவ்வளவு 3 3 3 3 3 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ பிரிட்டிஷ் நம்பரிங் சிஸ்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியன் நம்பரிங் சிஸ்டம் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் சிஸ்டம் படிக்கும்போது அந்த மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் அப்படின்லாம் வருது பாருங்க. அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப 1000 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், 1க்கு அப்புறம் 3 zeros வரும் அப்படின்னு. அதே போல பிரிட்டிஷ் நம்பரிங் சிஸ்டம்ல அந்த 1000 பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கும் போட போறோம். எப்படி பாருங்க, மில்லியன் அப்படின்னு சொன்னா எம்ல ஆரம்பிக்குது. எம்னா என்ன, மோனோ. மோனோனா 1 அப்படின்னா 1000க்கு அப்புறம் 1 செட் ஆஃப் 3 zeros போடணும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பில்லியன். பில்லியன்னா பைன்னு இருக்கு. அப்போ 2 பைசைக்கிள். அப்ப என்ன அர்த்தம், 2. 1000க்கு அப்புறம் 2 sets of 3 zeros எழுதணும். 1000 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க 1 2 sets of 3 zeros. அடுத்தது ட்ரில்லியன். ட்ரைசைக்கிள். அப்ப 3 செட் 3. அப்போ 1000க்கு அப்புறம் 3 sets of 3 zeros வரும். அடுத்தது பாருங்க குவாட்ரிலியன். குவாட்ரிலேட்ரல் 4 அப்படின்னா 1000க்கு அப்புறம் 4 sets of 3 zeros 1 2 3 4 4 sets of 3 zeros வரும். இப்போ இதே மாதிரி குவாட்ரிலியனுக்கு அப்புறம் நம்ம குவிண்டிலியன் சொல்லுவோம். குவிண்டிலியன்னாலே 5 அது டினோட் பண்ணுது. ஸோ 1000க்கு அப்புறம் 5 sets of 3 zeros போடணும். இதே போல செக்ஸ்டிலியன், செப்டிலியன், அது மாதிரி டெசிலியன் வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் ஈஸியா எழுத முடியும். தேங்க்யூ.